கைஸ் அப்டேட் பண்ணியாச்சு. எந்த சேஞ்சுமே இல்லை. பண்டல்லாம் எதுவுமே சேஞ்ச் இல்லை. இந்த கன் மட்டும் வெப்பன் ராயல் மட்டும் மாற்றிக்கிறாங்க. அதுவும் வந்து 90 நாளா 3 மாதம் கிட்ட வந்து பண்ணிடுறாங்க. என்னத்த சொல்கிறதுன்னு தெரில. ஒரு வேளை நான் ஒரு வருஷம் விளையாடாததுனால இப்படி இருக்கா, நான் சரியாக புரியல. சரி, ஏற்கனவே நம்மக்கிட்ட ஈவோ இருக்கும். ஒரு மேக்ஸ் லெவல்னால் ஒரு 4th லெவல் கிட்ட போட்டு வச்சுருக்கேன். இருந்தாலும் இது எடுக்கலாமேன்னு நான் ஒரு பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் வந்து இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இங்கே நம்மளுக்கு பிடிச்ச பொருள், பண்டலு, கன்னு, க்ளோவாலு, அதுமாரி நிறைய பொருள் இங்கே வச்சுக்கிற மாரி. எனக்கு இங்கே இடம் பத்தலை. நம்மக்கிட்ட என்னென்ன மொக்க கன்று இருக்கோ அந்த மொக்க கன்லாம் தூக்கி வச்சு போட்டாச்சு. இதே என்னோடய யூஐடி. யாராவது ஃப்ரெண்ட் ஹவுஸ் ஒன்று கொடுத்துவாங்க. சரி, நம்ம இப்போ ஸ்பின் பண்ணலாமா? கன்னு நம்மகிட்ட டோக்கனே இல்லை பிள்ளைது. காயின் வச்சு தான் ஸ்பின் பண்ணோம். காயின் வச்சு நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. எங்களால் பக்கத்தில் போர் போடுறாங்க, சவுண்டு ஓவராகுது. சவுண்டு வச்சுக்கிறேன். எப்படியும் காசு தான் கொடுப்பாங்க, அது வேறு விஷயம். நம்மளுக்கு இந்த சிவப்பு கலர் டோக்கன்லாம் யூஸ் ஆகும். அதனால தான் ஸ்பின் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஓனாடுங்க இந்த தவிர. எத்துருவோம் இன்றைக்கி எத்துருவோம். ஓ மை காட், எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பின் தாங்க இது. அது காயினும் கால் பண்ணி வச்சுக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன், மீந்து விட்டது. ஓகே, நானும் ஒரு ஸ்பின், லாஸ்ட்டு ஸ்பின் தான் இருக்குதுன்னு நினச்சேன். ஒரு லாஸ்ட் ஸ்பின் முன்னாடியே கொடுத்துட்டானுங்க கருணாகரன். இதை கொடுக்க நான் டைமண்ட் கூட ஸ்பின் பண்ணுறதா கொடுக்க மாட்டோம். அது என்ன AN94 எங்கே இருக்குன்னு தெரியலையா? இரு. ஓ லெஜண்ட், கையில் வச்சுக்கிற மாதிரி இது. கையில் வைக்கிறது நல்லா தான் இருக்குது. அடி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். டேமேஜ் வந்து 36 போகுது. டக்குனு நினச்சிட்றா. ஹெட்டு வந்து 198, 200ல் 2 கம்மி. ரேஞ்ச் தான் எப்படி தரும் தெரியலையே. நம்மளுக்கு ஹெட் ஷாட்லாம் நம்மளுக்கு அடிக்க தெரியாது. நம்ம ஏதோ ஏடாமலுக்கு அடிச்சு தூற்றுவோம். பரவாயில்ல, அது அடிக்குது. இது நம்ம ஈவோக்கும் இதுவும் கம்பேர் பண்ணி பார்ப்போமா? ஓ, அது வெளியே போகணுமா? சிச்சோ, இது வேறு. எங்கே இருக்கும்னே தெரியல. பிஆர் வர ரேங்க் வச்சாங்க. அது எனக்கு விளையாடவே பிடிக்க மாட்டேங்குது. சும்மா ஹீரோய்க்கு மட்டும் அடிச்சு விட்டுறலாம் இருக்கேன். அது 36. இது 38 போகுது. 38 கரெக்டாக. சுகராக 200 போகுது. 209. அது 188. பரவாயில்ல, ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா இவ்வளோ. ஈவோக்கு ஒரு 10 கொஞ்சம் கம்மி அடிக்குதுன்னா நல்லது தான். எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் யாரும் அமௌண்ட் போடாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து அது பெஸ்ட்டு. ஏன்னா ஈவோக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 10-20 தான் கம்மி அடிக்குது. ஆனால் இதுக்கு அதுக்கும் போட்டு வச்சா இதான் ஜெயிக்கும். ஏன்னா கருணாகரன் வந்து அமௌண்ட்டு தான் மரியாதை கொடுப்பான் அப்பயும்.
அதனால் ரூம் மேட்ச் யாராச்சும் போகிற மாரி இருந்தால் கன் ஸ்கின்னை ஆஃப் பண்ணுறோங்க. அவ்வளோதான் அந்த வீடியோ. அதுமாரி வந்து இப்போ ஏன்னா ஒரு மூவி அது ரிலேட்டடாக என்ன பார்க்கணுன்னா நம்ம இன்ஸ்டாகிராமோட ஐடி கீழே கொடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன மாரி மூவி வேணும்னு கேளுங்க, அது சம்மந்தப்பட்ட எடிட் பண்ணி போடுறேன். பாய்.